வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் தெரியாம உள்ளுக்குள்ள பாதித்தவங்களாகத்தான் நிச்சயமா இருப்பாங்க. உங்களை இதுவரைக்கும் எத்தனையோ நபர்கள் காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், சிறு வயதிலிருந்து நீங்க கடந்து வந்த பாதைகள் என்ன என்பது அவங்க தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. அந்த காயங்கள் எல்லாம் வெளியில யாருக்கும் தெரியாம உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்குங்க. நீங்க மட்டும்தான் உணர்ந்த ஒரு ரகசியமான வழிகளாகவும் நிச்சயமா இருக்கும். நீங்க எப்பொழுதுமே எதையும் வெளியில கூற மாட்டீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது நன்மைகளோ கெடுதல்களோ எது நடந்தாலும் அதை பற்றி நீங்க வெளியில் கூறாம உங்களுடைய மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுக்குள்ள என்ன நடக்கு, என்ன நடக்கல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இத்தனை நாட்கள் உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நபர்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ரகசியங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ரகசியமான வழிகளோடு வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா இருக்கும். நீங்க சிரிச்சீங்க, பேசுனீங்க, எல்லாம் சரி மாதிரி நடந்து கொண்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடியது யாருக்கும் தெரியாமலே இருக்கும். வெளியில பொறுத்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பது போல உங்களை காட்டிக்கொள்வீங்க. ஆனா நீங்க சந்தோஷமாக இல்லை. அத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலிகள் தாங்க உங்களுடைய மனசை மெதுவா சோர்வடைய செஞ்சு கொண்டே இருக்குங்க. வெளியில பார்க்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருப்பது போல எல்லாரையும் நீங்க நம்ப வைப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள அவ்வளவு காயங்கள், மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்குங்க. நீங்க நம்பிய மனுஷங்க ஏன் உங்களை தேர்வு செஞ்சு காயப்படுத்தினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அதற்கான பதில் தெரியணும் அப்படின்னு நீண்ட நாட்களா நீங்களும் எத்தனையோ பேரிடம் கேட்டு பார்ப்பீங்க. எத்தனையோ பேரிடம் அவங்களுக்காக அவங்க ஏன் என்னை விட்டு போனாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு நீங்க அவங்கள தேடி அலையாத நாட்கள் இருக்காது. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அவங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு காயப்படுத்தினாங்க? நீங்க அவங்களுக்கு முழு நம்பிக்கையும் கொடுத்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்க அவங்கள முழுசா நம்பியிருப்பீங்க. உங்களுடைய முழு நம்பிக்கையாக இருக்கட்டும், உங்களுடைய முழு உதவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்திருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு துரோகம் அந்த ஒரு நபர்களால, நீங்க நம்பிய நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். சிலர் அந்த ஒரு நம்பிக்கையை மதிக்காம கூட நடந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு முழு நம்பிக்கையை கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை சிலர் மதிக்காம நடந்திருப்பாங்க. இன்னும் சிலர் அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அதை வாய்ப்பா எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த அன்பினால் அவங்க நிச்சயமா எடுத்திருப்பாங்க. அன்பு காட்டுவது போல காட்டி உங்களிடம் அவங்களுக்கு தேவையானவற்றை அவங்க நிச்சயமா எடுத்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த ஒரு மாற்றத்திலிருந்து வெளிவரவும் முடியாமல் என்ன செய்வதும் என்று தெரியாம இதுவரைக்கும் நீங்க முழித்துக் கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரையும் நல்லவங்களாகவே பார்த்திருப்பீங்க. நல்லவங்கள பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம இதுவரைக்கும் நீங்க சில பிரச்சனைகளுக்கு பாதிப்பை நிச்சயமா ஏற்படுத்தியிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா அது உடனே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காது. போக போக பொறுமையாகத்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். அதையும் நீங்கள் உடனே புரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்குள்ள. இதனால சில அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அவமானங்கள் ஏற்பட்டா தான் வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு நிச்சயமா உணரவும் வச்சிருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களை மற்றவங்களிடம் குறைத்து பேசிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தருணங்களை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்பொழுது கூட உங்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு வலிகள் நிச்சயமா இருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களை மற்றவங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆழ்த்தி இருப்பாங்க. நீங்க உதவி செஞ்சவங்க உங்கள மறைத்த தருணங்கள், உங்கள மறந்துட்டு போயிருப்பாங்க. அடுத்த தடவை நேர்ல பார்த்தா கூட, உங்கள யாரோ போல அவங்க நடந்து கொள்வாங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அத நீங்க வெளிய கூறக்கூடாது. கூறுனா அது நல்லா இருக்காது அப்படின்னு நினைத்துக்கொண்டு, உங்களுடைய மனசுக்குள்ளேயே அத நீங்க வச்சுட்டு, அப்படியே அமைதியா இருந்திருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு சிலர் சுமையா உங்களுக்கு மாறி இருப்பாங்க. உங்க கூடவே இருப்பது போல இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நன்மையை பண்றது போலவும், அது மட்டும் இல்லாம உங்க கூட நல்லா பழகுவது போலவும் அவங்க இருந்திருப்பாங்க. இருந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பெரிய ஒரு சுமையா மாறி இருப்பாங்க. உதவி கேட்ட நண்பர்களோ, இல்லைன்னா எப்போதும் உங்களிடம் மட்டும் எதிர்பார்ப்புகளை வைத்த ஒரு உறவுகளோ, உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களாக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு நேரத்துல உங்களுக்கு சுமையா மாறி இருப்பாங்க. ஆனா அது உடனே சுமையா மாற மாட்டாங்க. அவங்களுடைய தேவைகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா உங்களுக்குள்ள மாறி இருப்பாங்க.
நீங்க எல்லா இடத்துலயும் அமைதியாக இருந்ததால் உங்களுக்குன்னு ஏற்பட்ட 3 பெரிய தவறுகள் என்ன தெரியுமா? முதலாவதாக இருப்பது, ஒரு வேலை இடத்துல நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லாம அமைதியாக நீங்க இருந்ததால் உங்களுடைய உழைப்புக்கு மத்தவங்க பெயர் போனதாக இருந்திருக்கும். இது மிகப்பெரிய ஒரு காயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். 2வது இருந்தது என்ன தெரியுமா? ஒரு உறவுல நீங்க உங்களுடைய வலிய வெளியில் சொல்லாம இருந்ததால அந்த ஒரு நபர் உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருந்திருப்பாங்க. அந்த ஒரு உறவும் உங்களுக்குள்ள நிச்சயமா உடைஞ்சிருக்கும். 3வது இருப்பது என்ன தெரியுமா? குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவில் நீங்க பேசாம இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விதமா மாறி இருக்கும். இந்த 3 சம்பவங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைதியின் ஒரு விளைவாக இருந்திருக்கும். நீங்க அமைதியாக இருப்பதற்கான ஒரு பாதிப்பை இது நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நீங்க கொடுத்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு காலத்துல நீங்க தவறான மனுஷங்கள நம்பியிருப்பீங்க. அதனால தான் நீங்க கொடுத்த அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு நேரம் உங்களை சோதிக்க வந்த ஒரு காலமாக இருந்திருக்கும். நீங்க யார தேர்வு செய்யணும் அப்படின்னு தெரியாம தேர்வு செஞ்சிருப்பீங்க. யார நம்பணும்னு கூட தெரியாம நம்பியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவமாக நிச்சயமா இருந்திருக்கும். நீங்க மறந்துவிட்ட ஒரு சம்பவம் இப்போது உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு மாறும். ஒரு நாள் நீங்க ஆரம்பிக்க நினைத்த ஒரு விஷயம் அல்லது நீங்க விட்டுட்டு போன ஒரு வாய்ப்பு, அது இப்போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதை ஏன்டா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாகவும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வந்த காயங்கள், நெருங்கிய நண்பரோ இல்லைன்னா குடும்பத்தில் ஒருவரோ, அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க மதித்த ஒருவர், இவங்ககிட்ட இருந்து ஒரு காயம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அது உங்களை மிகவும் ஆழமா பாதிச்சிருக்கும். அந்த ஒரு வலி நீண்ட நாட்கள் உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்குங்க. அந்த வலிகள் எல்லாம் இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களை நிச்சயமா மாற்றும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன என்பதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறி விடுங்க. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான ஒரு திருப்பம் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு திருப்பத்தான உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பெரிய ஒரு இடத்திற்கு உங்களால போக வைக்க முடியும். இது ஒரு நாளில் பெரிய ஒரு மாற்றமாக இல்லாம இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடியதாக இருக்கும். மாற்றம் என்பது உடனே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஆனா நம்முடைய சிந்தனையை மாத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் நம்மளாலேயே மாற்ற முடியும் என்பதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. ஆனா அது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இல்லாம இருந்தாலும் ஒரு நிமிடத்துல உங்களுடைய சிந்தனைகளையும் குழப்பங்களையும் ஒரு தெளிவுக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு திருப்பம் தாங்க நீங்க உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கக்கூடியதா நிச்சயமா இருக்கும். நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் திடீர்னு உங்களுக்குள்ள நகர ஆரம்பிக்கும். அது நகர்ந்து அது ஒரு வேலை வாய்ப்பாக கூட நிச்சயமா இருக்கலாம். ஒரு உறவாக இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு கனவா இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைய பெரிய சிக்கல் அளவுல இருந்து மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தி அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக மாற்றும். நீங்க மறந்த ஆசை மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று பெரிய ஒரு நன்மையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கலாம். நான் இதை மறந்துட்டேனான்னு நினைத்து நீங்க மீண்டும் அதை தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். அதை பத்தி நீங்களே அதை பற்றி நீங்களே பார்த்து அதை நீங்களே பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களை புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன நடக்கு என்ன நடக்கல அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்குள்ள நீங்க யாரு என்பதை உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் யாரு, நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சா என்னுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும் என்பதை நீங்க உணர்ந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நீங்க உணர்ந்து நடப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்விகளுக்கு இது ஒரு பதிலாக நிச்சயமாக மாறும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வலிமையை நீங்க உணர்வீங்க. அதற்கு முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பி நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க உங்களை நம்பி ஏதாவது ஒரு செயல்ல இறங்குனீங்க அப்படின்னா அது நிச்சயமா பின்வாங்காது. அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தேடி கொடுக்கும். ஆனா அது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல தெரியாம இருக்கு. உங்களை நம்பி நீங்க சொந்த தொழிலையோ ஒரு வேலையவோ நீங்க இறங்கி எடுத்து தனியா நின்று பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனுஷங்க ஒரு காரணத்திற்காக மட்டுமே வருவாங்க. அவங்க நீங்க எப்படி அறிய முடியும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு அமைதியை கொடுப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது நீங்க அமைதியா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மன நிம்மதி உங்களுக்குள்ள கிடைப்பது போன்று உங்களுக்கு தோன்றும். அந்த மாதிரி ஒன்றை நிச்சயமா அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஒரு அமைதியை கொடுப்பாங்க. குழப்பத்தை அல்லது
அவங்க உங்களை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை பயன்படுத்த மாட்டாங்க. இத்தனை நாட்கள் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க சில மனிதர்கள். இனிமே வரக்கூடிய மனிதர்கள் உங்களை பயன்படுத்த மாட்டாங்க. உங்களை மதிச்சு வாழுவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக வந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலிமையான ஒரு மனிதராக நிச்சயமா மாற்றும். சரியான பாதைக்கும் உங்களை கொண்டும் போகும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிச்சயமான ஒரு முக்கியமான முடிவுகளாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.